அமைச்சர் சந்திரசேகர் இங்கே அமர்ந்திருந்தவர் நான் கதைக்க ஆரம்பித்ததும் எழுந்து ஓடிவிட்டார். பாராளுமன்றில் ராமநாதன் அர்ச்சுனா கிண்டல். வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்குரிய தனி பண அலகை உருவாக்குகின்ற, அதாவது எங்களை நாங்களே ஆளுகின்ற, எங்களுக்கான அபிவிருத்தியை செய்யக்கூடிய ஒரு பண, அதாவது எங்களுடைய காசை நாங்களே, புலம்பெயர் நாட்டில் இருக்கிற வாழ்கிற மக்கள் எங்களுடைய மக்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய பணகலகை உருவாக்கக்கூடிய இந்த திட்டம் ஒன்றை முன்வைக்கின்ற இந்த பிரேரணையை நான் உண்மையாகவே வரவேற்கிறேன். ஆனால் வரவேற்று கொண்டு சொல்கிறேன், நான் தான் வடக்கு மாநிலத்தில் முதலமைச்சராக வருவேன். ஆகவே சுமந்திரன் ஐயாட சொல்லுங்க, கஷ்டம் அந்த காசை பாய்க்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் என்னென்றால், உண்மையாகவே இப்போ ரஜீவனனை கூட இதில் கதைச்சார், ஆமோதிச்ச கதைச்சார், சொன்னார் யாழ்ப்பாணம் வளர்ந்துச்சு, இந்தியா இலங்கை வளர்ந்தா வடக்கு வளரும், வடக்கு வளர்ந்தா உங்களோட வண்டி வளரும். அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை எங்களுடைய வடக்கு பிரதேசம். ஆனால் சும்மா கூட்டி கொண்டு போய் சனத்தை அங்கே காட்டு கொண்டு பிரபாரன் மாதிரி படம் எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை. வளர்ச்சி அடைச்சவன் 2 வருஷம் என்ன செஞ்சுருக்கிறீங்க? வடக்கு மாநிலத்தின் எங்கள் மாகாண சபையை வையுங்க. நீங்கள் நாங்கள் உங்களுக்கு வடக்கு மாகாண சபை டெவலப் பண்ணி காட்டுறோம். என்னென்றால் இதில் சரியான கவலை என்னென்றால், வடக்கு மாகாணத்தில் மாகாண சபையை வைக்க சொல்லக்கூட, முன்வரிசையில் வந்து சொல்லக்கூட வசதி இல்லாத இருக்கிற நீங்கள் நீங்கள் இதில் ஆதரவாக கதைக்கலாம். இது சரியான பிழையான விஷயம். என்னென்றால் வடக்கு எங்களுடைய மாகாணம், வடக்கு மாகாணம் முஸ்லீம் தமிழ் சிங்கள மக்களும் கூட வவுனியாவில் வாழ்கின்ற எங்களுடைய மாகாணம். வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அபிவிருத்தியை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். நீங்கள் மாகாண சபையை வச்சா வடக்கு மாகாணத்தில் இருக்கிற 13,000 வீடுகளை கட்டித்தாரேன் பச்சை அடிக்கிறீங்களா ஐயா? பாராளுமன்றத்தில் வந்திருந்தோண்டு. ஆனால் 5 லட்சம் பண்ணுறீங்க தகரத்துக்கு, 10 லட்சம் பண்ணுறீங்க தகரத்துக்கு. ஆனால் ஒன்றுமே கொடுக்கல. 10,000 கூட ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். வடக்கில் போராள இடம்பெயர்ந்த, எங்கே ரஜீவனை போறீங்க இல்லைங்க, போராள இடம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கள் வீடுகள் என்று சொல்லி 13,000 வீடுகள் கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அங்கே முல்லைத்தீவில் மக்கள் கோபாவில் அடிபடுது. நன்றி. அதே நேரத்தில் போய் பலாலியில் போய் பாருங்க, மக்கள் அங்கே உண்ணாவிரதம் கிடக்கிறாங்க. ஆகவே சும்மா இதில் வந்துடுது வடக்கு வளர்ந்தா நாடு வளர்ந்தா வடக்கு வளரும், வடக்கு வளர்ந்தா வண்டி வளரும் என்று கதைகள் எந்த பிரயோசனமும் இல்லை. ஒரு மனச்சுத்தியோட கதைக்க தெரியும். நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த நீங்கள் ஒரு மனச்சுத்தி இருக்கணும். என்ன கதைக்கிறோம் என்றது முதலாவது விளங்கணும். சும்மா எழுதித்தாரதில் வாசிக்கிறது தான் பாராளுமன்றத்துக்கு வரேன்னு சொன்னால் பாராளுமன்றம் தேவையில்லை. அதனால இந்த பாராளுமன்றத்துக்கு நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். இன்றைக்கு கூட நான் இந்த வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய 17 வருடங்களாக 2009 தேசிய தலைவர் பிரபாரன் போனது பிறகு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ற சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் என்று தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். உங்களுடைய ஜனாதிபதி வந்தார், ஜம்பரோட நடந்தார், அவர்கிட்ட கேளுங்க வடக்கு மாகாண சபையை வைக்க சொல்லி. ஆள் எழும்பி வெளியால் ஓடிச்சு. இதுதான் எங்களுடைய நாட்டில் இருக்கிற நிலைமை. என்றால் வடக்கு மாகாணத்தில் இவர்கள் அபிவிருத்தி செய்வார்கள் சொல்லி 3 பேருக்கு 93,000 வாக்குகளை கொடுத்த எங்களுடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு பிச்சை எடுக்குது. பலாலியிலையும் கோப்பாப்புலவிலையும் தையட்டிலையும் போய் சனம் பிச்சை எடுக்குது, அழுது. அந்த குரல் வசாவிலான்ல உங்களுக்கு மயிலட்டியில் அதில் ஒன்றுமே தெரியல. சும்மா வந்து அங்க முள்கள் வைக்கிறது, இங்க முள்கள் வைக்கிறது. அதுக்கு பிறகு வண்டியை தள்ளி கொண்டு வண்டியை தள்ளி கொண்டு போய் நெடுந்தீவில் நிற்கிறது. அதுக்கு பிறகு மெட்ரோட தள்ளி கொண்டு வந்து திருப்பி யாழ்ப்பாணத்தில் நிற்கிறது. ஆகவே அதுகளை விட்டு போட்டு மக்களுக்கு இனச்சுத்தியோட ஏதாவது 4 வசனங்களை கதைக்க பழகுங்கள். நன்றி. அனைத்து சிறைச்சாலைகளினதும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக முப்படையினருக்கும் போலீசாருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிப்பு. நாளாவிய ரீதியில் பல சிறைச்சாலைகளில் பதற்றம் நிலை வரும் நிலையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மை இன்று அதிகாலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுமாற்றாக தோண்டிய இடத்திலும் எலும்புக்கூடு. யாழ்ப்பாணம் செம்மணியில் தொடரும் துன்பமான நிலை.
செம்மணி செந்துபாத்தி மனித புதைக்குழியில் பிரதேசத்தில் எழுமாற்றாக தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் நடத்தகழ்வு நடவடிக்கைகளிலும் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி நேற்றைய அகழ்வின் போது எழுமாற்றாக தோண்டப்பட்ட இடங்களில் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை எழுமாற்றாக தோண்டப்பட்ட இடங்களில் ஒரு இடத்தில் நடந்த அகழ்வின் போது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய அகழ்வின் போது மேலும் 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவி உயிரிழப்பு தொடரும் சோகம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலை பீட இசைத்துறை மாணவியான நிரோஷினி உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று திடீரென காலமானார். அவரது மறைவு பல்கலைக்கழக சமூகத்தினரிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மன்னார் தொடக்கம் வவுனியா வரைக்கும் முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உணர்ச்சிபூர்வமான விடயம். ஷாஃபியினுடைய விடயமாக இருக்கலாம், அல்லது இந்த முஸ்லிம் மக்களுடைய ஜனாசாக்கள். அந்த காலத்திலே நான் பேராதனை வைத்தியசாலையிலே பிளானிங் யூனிட்டிலே எம்ஓஆ வேலை செய்கின்ற காலத்திலே முஸ்லிம் மக்கள் அழுதார்கள். பேராதனை உங்களுக்கு தெரியும், பேராதனை வைத்தியசாலையிலே அதை சூழ கம்போல நாவலப்பிட்டியவில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்று பேராதனையிலே முஸ்லிம் மக்கள் அழுதார்கள். அந்த நேரத்தில் எங்களால் ஒன்று கூட செய்ய முடியாமல் இருந்தது. உண்மையாகவே கிட்டத்தட்ட 276 உடம்புகள் எரிக்கப்பட்டன அந்த நாட்கள். இன்றைக்கு எங்களுடைய கதைச்ச நானா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பெயர் பட்டியலை கூட இவர்கள் தர முடியாமல் இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன விடயம். எங்களுடைய வைத்தியர்கள் அவர்கள் கூட இருக்கிறார்கள். இதில் ஒரு சின்ன விடயம் என்னென்றால், அந்த டைமில் இறந்தவர்களுடைய அந்த டெத் ரெஜிஸ்டர் எடுத்து அதில் இருக்கிற முஸ்லீம் மக்களுடைய பெயரை தேர்ந்தெடுக்கிறது பெரிய வேலை இல்லை. இன்றைய வரைக்கும் இந்த முசீர் முலாஃபர் பேர் தெரியல. ஒரு தன்னுடைய இனத்தினுடைய அரசாங்கத்தினுடைய இருந்தோண்டு தன்னுடைய இனத்தில் இருந்து ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட இனத்துக்கு எதிரான ஒரு விடயத்தை கூட இந்த அனுரா அரசாங்கத்தினுடைய காலத்தில் எடுத்து கொடுக்க தெரியலை என்றால், நினைக்கிறேன் இவர்கள் வாயற்ற ஒரு இலங்குகளாகத்தான் இந்த மந்தகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தில். நினைச்சு வைக்கப்படுறேன் நான். அதில் முக்கியமாக சொல்லணும், எங்களுடைய வைத்தியர் ஷாஃபி, நானும் ஒரு வைத்தியர், நானும் 10-12 வருடங்களாக வைத்தியராக இருக்கிறேன். வைத்தியர் ஷாஃபியை 2022-2024 ஆண்டு வரைக்கும் திட்டமிட்ட ரீதியில் பலோப்பியன் குழாய்களை திட்டமிட்ட ரீதியில் அவர் சுருக்கி கொலை செய்கிறார், அல்லது குழந்தை பிள்ளைகள் பிறக்காம செய்கிறார்கள். மிகப்பெரிய இனத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு துரோகம் ஒன்றை அந்த காலத்தில் அவர்கள் செய்தார்கள். ஒரு தமிழனாக, ஒரு இந்துவாக இன்னொரு இனத்தினுடைய வழிகளை புரிந்து கொள்ள தெரியாதவன் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாது. இதே தான் 1990 ஆண்டுகளில் முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கூட இன்றைக்கும் நாங்கள், அந்த காலத்தில் நான் குழந்தை பிள்ளைகள் 3 வயசு, ஆனால் இன்றைக்கு அதை நினைச்சு நாங்கள் கவலைப்படுறோம். அப்படியான ஒரு சம்பவங்கள், மிக துன்பியல் நிகழ்வுகள் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் இன்றைக்கு பல தூரங்களில் கொண்டே வச்சிருக்கிறது. இன்றைக்கு இந்த இன ஒற்றுமை, இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எங்களுடைய முஸ்லிம் சகல நண்பர்களும் இன்றைக்கு கூட இம்ரான் மகரோட கேட்டேன், அண்ணன் நானா 2 நிமிஷம் தாருங்கள் கதைக்கிறதுங்க. ஏனென்றால் ஒரு தமிழனாக, ஒரு இந்துவாக முஸ்லிம் மக்களுடைய இந்த வலியை கதைக்கின்ற இந்த வார்த்தைகள் காலங்காலமாக இந்த பாராளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதில் எனக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் இனம், ஒரு தமிழ் இனம் காலமாக 76 வருடங்கள் சிதைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வலிகளை போகிறோம் முஸ்லிம் மக்களுடைய வாக்களை முடிக்கிறேன். முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளையும் தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் திண்டு கொண்டு இந்த என்பிபி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பொய்யர்களாக மாறி இருக்கிறது. அந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் முதல் காட்சியருக்குரிய முதலாவது என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து அந்த லிஸ்டை வெளியிடுங்கள். 2வது அதுக்குரிய ஆணைக்குழுவுக்கு போங்கள். நன்றி, வணக்கம். ගරු වෛද්‍ය හංසක විජයමුණි නියෝජ්‍ය ඇමතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා.